வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஆகஸ்ட் மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு பெண் வரன் பார்த்துட்ருக்காங்க. வயது 27, நட்சத்திரம் பூராடம், ராசி தனுசு, படித்தவங்க, திறமையானவங்க, அழகானவங்க, ஒரு நல்ல வரன் தேடுறாங்க. உங்கள் வீட்டில் உங்களுடைய மகன் அல்லது உங்களுடைய சகோதரன் யாராவது இருந்தாங்கன்னா அந்த வயது, ராசி இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஒரு எலைட்டில் தான் தேடிட்டுருக்காங்க. ஸோ நல்ல வரன், நல்லா படித்த ஒரு திறமையான, ஒரு அன்பான, ஒரு உறுதியான ஒரு ஆண் மகன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி வரன் இருந்ததுன்னா info@lifehoroscope.in அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டைரெக்டாக பேசுகிறேன். ஃபர்தராக அது என்ன ஆகுதுன்றது அந்த ஹாரோஸ்கோப் மேட்சிங்கை பொறுத்து முடிவெடுப்போம். இந்த வீடியோட எண்டில் இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸை நான் கொடுக்குறேன். லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் தொடர்ந்து எல்லா சபையும் மாதம் கொடுத்துட்டு தான் இருக்கும். lifehoroscope.in இந்த சைட் மட்டும் தான் நம்மளுடையது. இதில் இருக்கக்கூடிய அனைத்து சேவைகளும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்டு இந்த lifehoroscope.inல தொடர்ந்து எல்லா விதமான அப்டேட்ஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு. நட்சத்திரம், வாஸ்து, நியூமராலஜி, மாத பலன், வருஷ பலன், பெயர்ச்சி பலன்கள் அத்தனையும் இருக்குது. நீங்கள் உள்ளே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கிளியராக பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட, உறவுகளோட. தொடர்ந்து பாருங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப். தேங்க்யூ. கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 2024 போன மாதமே நம்ம பார்த்தோம். டிரான்சிஷன் எல்லாமே ரொம்ப ஃபேவராக இருக்குது. இப்போ கன்னிக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ஸ்டில் இந்த 9th ஹவுஸில் ரொம்ப பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிருக்காரு. சனி வந்து உங்களுக்கு 6th ஹவுஸில் ஓரளவுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸை வந்து வேக வேகமாக எதிர்பார்க்குறவங்களாம் ரிசல்ட் கொடுத்துரும். ஏன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்படியே சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் வரிசையாக வந்துடுறாங்க. ஸோ கன்னி ஜாப் அண்ட் கரியர் ரொம்ப சூப்பர் டூப்பர்னு கிடைக்கலாம் கூட ஓரளவுக்கு உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிற மாதிரி நல்ல பொசிஷனில் நீங்கள் இருக்கிற அளவுக்கு குருவுடைய பார்வை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். கூடவே செவ்வாய் இருக்குது, ஒரு தைரியத்தை கொடுக்கும், உங்கள் ஸ்கில், உங்கள் டேலண்ட்டை வெளியில் காமிக்கும். புதனும் சுக்கிரனும் சேர்ந்து 12th ஹவுஸில் இருக்குது. பர்டிகுலராக அந்த ஃபாரின் ஜாப் ட்ரை பண்ணுறவங்க, வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்க, அங்கேயே ஜாப் இன்டர்னலாக சேஞ்ச் பண்ணுறவங்க, வேறு இடம் மாறணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு மாதமாக இது இருக்குது. கேது 1st ஹவுஸில் சம்டைம்ஸ் அந்த மூட் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் எல்லாமே தானாகவே சரியாயிடும். அதை பற்றி நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் வருத்தப்பட தேவையில்லை. குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு அந்த கேதுவுடைய டிஸ்டர்பன்ஸையும் குறைச்சிடும். ஸோ அதனால் அந்த ஒரு பலனும் நல்லபடியாக நடந்துடும், பிரச்சனை இல்லை. சனி வந்து உங்களுக்கு 6th ஹவுஸில் உங்களுடைய எதிர்ப்புகள்லாம் ஃபேவரபுளாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவார். அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஓரளவுக்கு ஒரு மன நிம்மதி அல்லது மன நிறைவாக ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் லீட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை பற்றியும் பெருசாக கவலைப்படாமல். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா ஃபேமிலி. கல்யாண முயற்சியில் உள்ளவங்களுக்கு சர்ப்ப கிரகங்களாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகள். பட் குருவுடைய பார்வை வந்து சக்ஸஸ் கொடுக்கும். நல்ல வரன், நல்ல வாழ்க்கை துணை, ஒரு மன நிம்மதி, ஒரு சந்தோஷம், நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பலன், நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு வரன், அதெல்லாம் கிடைக்கிற ஒரு நல்ல நேரமாக இருக்குது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். ஃபேமிலியில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபேமிலியில் இருந்த வருத்தங்கள், குழப்பங்கள், மன அமைதி குறைவு எல்லாமே அப்படியே மாறிடும். குடும்பத்தில் உள்ள எல்லா சிக்கல்களும் தானாகவே மாற ஆரம்பிச்சிடும். அது ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அடுத்தது நம்ம யோசிக்கிறது என்னென்னா, பொருளாதார ரீதியாகவும் இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ வெல்த் அண்ட் மணி அக்குமுலேஷன் ரொம்ப நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. மாணவர்கள் ரொம்ப கரெக்டாக நீங்கள் போடுற பிளான், உங்களுடைய ஃப்யூச்சருக்காக, உங்களுடைய எக்ஸாமுக்காக, உங்களோட ப்ரிப்பரேஷன், ஸோ உங்களோட நாலேஜ், உங்களோட ஐடியா க்ளீனாக பிளான் பண்ணிங்கன்னா மிஸ் ஆகாமல் உங்கள் டார்கெட்டை நீங்கள் ரீச் பண்ண முடியும். அந்தளவுக்கு நல்ல கிரக அமைப்புகள் இருக்குது. ஸோ ஆஸ் பர் பிளான் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆஸ் பர் பிளான் நீங்கள் உங்கள் முயற்சியை எடுக்கலாம், முன்னெடுக்கலாம். ரொம்ப சாதகமாக இருக்குன்னு அர்த்தம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து எப்போல்லாம் 9ல் குரு வராரோ கௌரவமான அந்த அடையாளத்தை கொடுத்துரும். ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் இதை ஜெயிச்சிட்டேன், நான் இதை முடிச்சிட்டேன், இதெல்லாம் தான் அந்த குரு கொடுக்கக்கூடியது. அடுத்தது நம்ம பார்க்குறது இல்லத்தரசிகள், பெண்கள். எனக்கு தெரிஞ்சு 2nd ஹவுஸில் எந்த தோஷமும் இல்லை. குருவுடைய பார்வை இப்போ தான் உங்களுக்கு வந்து ஆறுதலான விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்கும். வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ போராட்டம் இருக்குது, இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது, இவ்வளோ விஷயம் நடக்கணும், இவ்வளோ விஷயம் முடியணும், பசங்களுக்கு இது நடக்கணும், பேரண்ட்ஸுக்கு இது நடக்கணும், ஹஸ்பண்டுக்கு இது நடக்கணும், இந்த மாதிரி எல்லா முயற்சியும் நீங்கள் அப்படியே ஒரு இழுக்கிறீங்கன்னு சொன்னோம்னா
அதுக்கெல்லாம் ஆறுதலாக ஒரு நேரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதுதான் அந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இல்லத்தரசிகளுக்கு இப்போ இருக்கிற ஒரு மன ஆறுதல், மன நிம்மதி. செலவு செய்தால் அது பிரோஜனமான செலவாக இருக்கணும்னு நம்புவீங்க, நினைப்பீங்க. அதுக்கு இது சரியான நேரம். திடீர் பயணங்கள் ஏற்படும். அப்படி ஏற்பட்டுதுன்னா நீங்கள் வரலாம், ஆகஸ்ட்டில் பயணங்கள் செய்யலாம். அதுக்கெலாம் ரொம்ப சாதகமாக இருக்குது. அதே மாதிரி குறிப்பாக குடும்ப தேவைகளை சரிவர புரிஞ்சு அதை செயல்படுத்தி பாராட்டு மழையில் நினைவீங்க. அதுவும் பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது ஹெல்த்து. ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம். சுக்கிரன் கடைசி வாரம் கேதுவோட இணைவார் ஃபர்ஸ்ட் ஹவுஸில். ஒரு சிலருக்கு தலை சம்மந்தப்பட்டது, இல்லைனா இடுப்பு சம்மந்தப்பட்டது, தலை சம்மந்தப்பட்டது, கோல்டு, காஃப், சைனஸ், இல்லைனா ஜலதோஷம், அது மாதிரியான சிம்டம்ஸ் ஒரு 1 or 2 days வந்துட்டு போயிடும். ரொம்ப சீரியஸாக இல்லை. அதனால் ஹெல்த்தை பற்றி பெருசாக பயப்பட தேவையில்லை. அடுத்து நம்ம பார்க்குறது சீனியர்ஸ். வயதில் மூத்தவர்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி ஆகஸ்ட் 2024 சார்ஜ் எடுக்கிற மந்த்து தான் இது. உங்களுடைய ஆசையை நீங்கள் எப்படியாவது நல்லபடியாக கொண்டு போகலாம், நல்ல விதமாக நிறைவேற்றி கொள்ளலாம். உங்கள் ஆசைகளை வந்து நீங்கள் வந்து பர்சியூ பண்ணுறதுக்கெலாம் சரியான டைம் தான். இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது ஜாப்லேயோ இல்லை பர்சனலாக நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லையோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்போட டைப் பண்ணி பண்ணுறதுலையோ இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுலையோ சான்சஸ் ஆர் தேர். ஒரு நல்ல பலனை காமிக்குது, ஒரு நல்ல நிலைமையை காமிக்குது. அப்போ அது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். கன்னி ராசி 2024 ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரான்சாக்ஷனில் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே 9, 10, 11, 12 தான் அப்படியே ஆக்டிவேஷன் வந்துட்டுருக்கு. இதில் லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் மட்டும்தான் சுக்கிரனோட கேது இணையும். அதாவது சுக்கிரன் கேதுவோடு போய் இணையும். அந்த ஒரு காலகட்டம் மட்டும்தான் ஒரு சின்ன சின்ன ட்ரபிள். அதர்வைஸ் நத்திங் டு வரி, அதர்வைஸ் நத்திங் டு ஒரு சீரியஸாக திங்க் பண்ணி எதையும் நீங்கள் பண்ணுற அவசியம் இல்லை. கூலாக சிம்பிளாக ஹேண்டில் பண்ணலாம். இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வகையில் சாதகமாக இருக்கும், முன்னேற்றத்தையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த பொது பலனை ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். நிறைய பேர் கமெண்ட்ஸை ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களாம் ஷேர் பண்ணுறீங்க. முதல்ல ராசியாக லக்னமான்ற குழப்பம் இன்னும் கூட நிறைய பேருக்கு இருக்குது. ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய மனசில் எப்படி ஆசைப்படுவீங்க, உங்கள் மனசு எப்படி நினைக்கும்ன்றது தான் அந்த ராசி. அப்போ நீங்கள் பலனை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, உங்கள் ஆசை எப்படி இருக்குது, உங்கள் ஆர்வம் எப்படி இருக்குன்றது அதை இண்டிகேட் பண்ணும். லக்னம் என்பது உங்களுடைய விதி. உங்களோட விதிப்படி அது எப்படி கோளுடைய நகர்வு இருக்குது, அது என்ன நடத்தும் அப்படிங்கிறதான் லக்னம். அதன் அடிப்படையில் ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ லக்னத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இப்போ லக்னம்னா சூரியன், ராசினா சந்திரன். சந்திரன்னா மனசு, உடம்பு. லக்னம்னா விதி, ஆன்மா. அவ்வளோதான். அந்த மாதிரி புரிஞ்சுங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புரிஞ்சுங்க. ஸோ ரெண்டுமே தான் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கணும். இதுக்கப்புறம் எல்லாரும் கேட்குறது, இது நடக்கலையே, அது நடக்கலையே, இது நடக்கலை, நீங்கள் சொல்கிறீங்க இந்த ராசிக்கு அப்படி இருக்குது, அந்த ராசிக்கு இப்படி இருக்குது, இன்னும் ஏன் எனக்கு வேலை போயிடுச்சு, அது போயிடுச்சு. எல்லாரும் நான் பேசும்போதும் பர்சனலாக நான் அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ மேஷ ராசி குரு சூப்பராக இருக்கார், ஆஹா ஓஹோன்னு சொன்னீங்க, ஆனால் எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க மீன லக்னம். அதே மாதிரி சில பேர் வந்து இப்போ நான் வந்து நீங்கள் சொன்னீங்க கன்னி ராசி எக்ஸ்ட்ராடரியாக குரு பார்வை வந்திருக்கு, நல்லது நடக்கும். பட் ஆனால் லக்னம் கேட்டால் கடக லக்னம். ஸோ லக்னத்துக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்குன்றதை புரிஞ்சுங்க. அடுத்தது உங்கள் ஹாரோஸ்கோப்பை சூப்பர் இம்போஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு பாசிட்டிவ் சொல்கிறோம், ஒரு நெகட்டிவ் சொல்கிறோன்னு வச்சுப்போம். ஒரு பாசிட்டிவ் சொல்கிறோம், ஒரு நெகட்டிவ் சொல்கிறோம். பாசிட்டிவ் நடக்கலைன்னு சில பேர் கஷ்டப்படுறீங்க, நெகட்டிவ் மட்டும் நடக்குதுன்னு சில பேர் கஷ்டப்படுறீங்க. கரெக்டு தான், நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி. அதுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். உங்கள் சுய ஜாதகத்தில் தோஷமே இல்லைன்னா நான் சொல்கிற நெகட்டிவே நடக்காது. தோஷமே இல்லைன்னா என்னென்னா நெகட்டிவாக பிளானட்ஸ் கன்ஜெக்ஷனே ஆகலை, எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நீட்டாக அட்லீஸ்ட் ஆவரேஜாக இருக்குது, நியூட்ரலாக இருக்குது. தோஷம் சொல்கிறது இல்லை நெகட்டிவ் சொல்கிறது நடக்கவே நடக்காது. உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பாசிட்டிவாக நிறைய பிளானட்ஸ் பொசிஷன் ஆயிருந்ததுன்னா நான் சொல்கிற பாசிட்டிவ் மட்டுமே நடக்கும். அப்போது அந்த ஹாரோஸ்கோப்லேயே தோஷங்கள் இருந்ததுன்னா அப்போ தான் நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன மைனஸ்லாம் நிறைய தெரியுது, உங்களுக்கு பெருசாக தெரியுது. இதுதான் வித்தியாசம். இதுக்கு தான் நான் ஒரு முறையும் உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா கிளியராக புரியும் உங்களுடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன. அதை நீங்கள் அப்படியே சூப்பர் இம்போஸ்னால் என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு ஹேண்டில் ஒரு ஹாரோஸ்கோப் சார்ட்டை கிளியராக வச்சுக்கோங்க. இப்போ நடக்கிற டிரான்சிஷனாக அதுக்கு மேலே அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படி ஃபீல் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி எது பொருந்துது அப்படிங்கிறது தான். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்குது, ஹாரோஸ்கோப்பே எங்களுக்கு தெரியாது. லேர்ன் ஆஸ்ட்ரோவில் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை படிக்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். செல்ஃபாகவே நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒவ்வொரு மாதமும் நான் வந்து கிளாரிட்டி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் உங்களுடைய பர்சனல் டேட் ஆஃப் பர்த் ஆர் டைம்லாம் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடாதீங்க. ஜென்ரல் கமெண்ட்ஸ் நீங்கள் போடுங்க, ஏன்னா நாங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்லாயிருக்கும்.
பாசிட்டிவாக ஃபீல் பண்ணினா பாசிட்டிவாக ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு இது எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகுதுன்னு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப அது சந்தோஷத்தை கண்டிப்பாக தரும். இன்னும் என்ன பெட்டரான வீடியோலாம் நிறைய போட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பண்ணுங்கள், அது நிறைய வீடியோ பண்ணிட்டேன். நீங்கள் திரும்ப திரும்ப அந்த கமெண்ட்ஸ் போடுறீங்க. அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். எல்லா நட்சத்திரத்துக்கும் வீடியோ பண்ணியிருக்கேன். அது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களை நீங்கள் அப்படியே ஒரு மூவி பார்க்குற மாதிரி தெரியும். அந்தளவுக்கு அதை ரிசர்ச் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். மேட்சிங்க்கும் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லாமல் ஏதாவது டைட்டில் இருந்தால் கொடுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அப்புறம் நான் முன்னால் சொன்ன விஷயம், இந்த வீடியோடைய ஓப்பனிங்கில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு நல்ல வரன், ஒரு பெண், என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட், எலைட் மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணி வரன் பார்க்குறாங்க. எனக்கு பர்சனலாகவும் நல்லா தெரியும், ரொம்ப வருஷம் பழக்கம்னால சொல்கிறேன். ஒரு பெண், வயது 27, அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க, திறமையானவங்க, இப்போ பிஸ்னஸில் இருக்காங்க, அழகாகவும் இருப்பாங்க. ஒரு நல்ல வரன் எதிர்பார்க்குறாங்க. அந்த வரன் நல்ல ஒரு எய்ம் அண்ட் ஆம்பிஷன் உடையவராக இருக்கணும். லைஃப்பில் ஒரு நல்ல ஆம்பிஷனாக இருக்கணும், நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறவராக இருக்கணும். அது அவங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அவங்களும் அவருக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும். ஓரளவுக்கு வெல்த் இருந்தால் போதும். ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஃபேமிலி கல்ச்சர் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நட்சத்திரம் நான் ஏற்கனவே சொன்னேன், பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, அண்ட் அவங்களுடைய லக்னமும் தனுசு லக்னம். ஸோ யாராவது அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா info@lifehoroscope.in இந்த மெயிலுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். கிளியராக நீங்கள் டைட்டிலே போட்டுருங்க, திஸ் இஸ் ரிகார்டிங் அந்த பிரைடுடைய கம்பேட்டபிலிட்டிக்காகன்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டு உங்கள் நம்பரும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் நம்பர், இல்லை உங்களுடைய யார் உங்களுக்கு அந்த கன்சர்ன் பர்சனோ உங்கள் நம்பர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அதை ரீட் பண்ணிவிட்டு ஹாரோஸ்கோப் மேட்சிங்கும் பார்த்து, ஏன்னா ஹாரோஸ்கோப்போடு ஷேர் பண்ணிவிடுங்க. ஹாரோஸ்கோப்பையும் நான் பார்த்துட்டு ஓகேனா நான் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறேன். ஃபர்தராக என்னன்றதை பேசுவோம். அடுத்தது முக்கியமானது என்னென்னா, தனுசு ராசியாக இருக்கிறதுனால ரிஷபராசி, துலாம் ராசி, கடகராசி அப்ரோச் பண்ண வேண்டாம். இந்த மூணும் பொருந்தாது. ஈவன் தனுசு ராசியே இருந்தாலும் மூலா நட்சத்திரம் மட்டும் இருந்தால் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது நட்சத்திரங்களில் பூராடம் நான் சொல்லிட்டேன், பெண்ணுடைய நட்சத்திரம் பூராடம். நீங்கள் யாராவது பூராடமே பிறந்திருந்தால், இல்லை பூரம், இல்லைனா பரணி, இல்லாவிடில் நீங்கள் வந்து உத்திரட்டாதி, பூசம், அனுஷம், இந்த நட்சத்திரங்களை பிறந்திருந்தாலும் அது பொருந்தாது. ஏன்னா ரஜ்ஜு பொருத்தம் கிடையாது. மற்றவர்கள் அப்ரோச் பண்ணலாம். ஜாதகத்தில், பெண்ணுடைய ஜாதகத்தில் தோஷம் கிடையாது. அதே மாதிரி தோஷம் உள்ளவர்கள், சப்போஸ் ராகுக்கு தோஷம் இருக்குது, இல்லைன்னா வேறு ஏதாவது மாங்கல்ய தோஷம் அந்த மாதிரி இருந்ததுன்னா வேண்டாம். செவ்வாய் தோஷம் அப்படின்னு இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா அது வி கேன் கன்சிடர். செவ்வாய்க்கு நிறைய நிவர்த்தி உண்டு. ஸோ செவ்வாய் தோஷம் உள்ளவங்க அப்ரோச் பண்ணலாம். நிவர்த்தி இருக்குது, அதை செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்தில் info@lifehoroscope.in அந்த மெயில் ஐடியில் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த மாத பலனோட. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.